வாசித்த அந்த வேத பகுதி நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையின் அநேக உபதேசங்களை நமக்கு அது கொடுக்கிறது. 12 முதல் 21 வரையிலும் நான் வாசித்த அந்த பகுதி ஒரு நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்விதமாய் காணப்பட வேண்டும் என்பது குறித்த ஒரு விளக்கமான ஒரு பகுதி. அதில் இருக்கிற அத்தனை உபதேசங்களையும் உள்ளடக்கி ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமேயானால் அது அங்கே காணப்படுகின்ற ஒரு வாக்கியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்து விடலாம். எல்லா அதில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்தையும் உள்ளடக்கி இருக்கின்ற ஒரு வார்த்தை என்று நாம் பார்ப்போமேயானால் அது சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். சகோதர சிநேகம் என்கிற அந்த ஒரு வார்த்தையில் அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற அத்தனை கிறிஸ்தவ கோட்பாடுகளும் உள்ளடங்கி இருக்கிறது. வேறு விதமாய் சொல்ல வேண்டுமேயானால் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ கோட்பாடுகளை 100% என்று கொள்வோமேயானால் 50% அந்த ஒரு வார்த்தையிலே அடங்கி இருக்கிறது. ஒட்டுமொத்த கிறிஸ்தவ கோட்பாடு 50% சகோதர சிநேகம் என்கிற அந்த ஒரு பதத்திலே அடங்கி இருக்கிறது. மீதமுள்ள ஒரு 50% இன்னொரு பகுதி முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் என்ன செய்யுங்கள்? சிநேகம் பாராட்டுங்கள், அன்பு கூறுங்கள். இறைவனிடத்திலே அன்பு ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்தின் 50% அதில் இருக்கிறது. எல்லா உபதேசங்களும் தேவனை குறித்த உபதேசங்கள் பூரா அதில் அடங்கிவிட்டது. அடுத்த ஒரு 50% சகோதர சிநேகம், சமுதாயத்தில் நாம் எவ்விதமாய் காணப்பட வேண்டும் என்பது, அது ஒரு 50%. ஆக இந்த 2 வார்த்தைகளிலே முழு பிரமாணமும் அடங்கி இருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உரைத்தார். கற்பனைகளிலே பிரதான கற்பனை எது என்று அவரிடத்தில் கேட்ட பொழுது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் என்ன செய்வாயாக? அன்பு கூர்வாயாக. அதற்கு ஒப்பனையான அடுத்த கற்பனை என்னவென்றால், உன்னை நீ நேசிக்கிறது போல அயலானையும் பிறனையும் என்ன செய்வாயாக? நேசிப்பாயாக. இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமுமாம் என்று சொன்னார். அப்போ ஒட்டுமொத்த வேதமும் 2 வார்த்தைகளில் அடங்கி விடுகிறது. ஒன்று தேவனிடத்தில் அன்பு, மற்றொன்று சகோதரரிடத்தில் அன்பு. இந்த 2லையும் 50% 100% முடிவடைந்து விட்டது பார்த்துக் கொள்ளுங்கள். ஆக சகோதர சிநேகம் என்கிற அந்த வார்த்தை இருக்கிறது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப கடினமான உபதேசம். உபதேசங்களிலே ரொம்ப கடினமான உபதேசம் எது? இதுதான் ரொம்ப கடினமான உபதேசம். சகோதர சிநேகம் என்பது. இறைவனிடத்தில் சிநேகமா இருந்தால் சொன்னா ஆண்டவரே ஆண்டவரே இருந்துட்டு போயிடுவோம். அது கூட அவ்வளவு பெரிய கடினமான உபதேசம் அல்ல. எதுதான் கடினமான உபதேசம்? சகோதர சிநேகம் என்பது. சகோதரர்கள் பேரில் நம் பக்கத்தில் இருக்கிற அனைவரும் நம்முடைய சகோதரர்கள் தான். இந்திய நாடு எம் தாய் திரு நாடு, இந்தியர்கள் அனைவரும் நம் சகோதரர்களே. இந்தியாவில் இருக்கிற மக்களை எல்லாமே நம்முடைய சகோதரர்கள் என்று நாம் எண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்ட பொழுது, நமக்கு அறிமுகமான நமக்கு பக்கத்தில் இருக்கிற நம்மோடு இருக்கிற மக்கள் மீது நாம் சகோதர சிநேகம் கொள்ள வேண்டியது எத்தனை அதிகம் என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய ஆழமான உபதேசமும் தாற்பயமும் என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க வேண்டியதான் இருக்கிறது. பார்த்து கொள்ளுங்கள். சிநேகம் என்பதற்கு விரோதமான வார்த்தை வெறுப்பு. அப்படித்தானே? சகோதரரை வெறுத்து விடுங்கள். அதற்கு டோட்டல் ஆப்போசிட் தான் சகோதர சிநேகம். ஆகவே சகோதர சிநேகம் என்பது ஏற்பட வேண்டுமையானால்
நம்முடைய உள்ளத்திலே மக்களை குறித்த வெறுப்பு முழுவதும் அகற்றப்பட வேண்டும். சகோதரர் பேரில் காணப்படுகிற வெறுப்பு முழுவதும் அகற்றப்பட்டு விட்டால் நாம் சகோதர சிநேகம் என்கிற அந்த மேலான கோட்பாட்டிற்குள்ளே வருகின்ற மக்களாக நாம் விளங்கி விடுவோம். பார்த்து கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யூதர்கள், அது ஒரு இனம், யூதர்களை தவிர்த்த அனைத்து மக்களையும் புற இனம் என்று அழைத்தார்கள். யூதர்கள் சொந்த இனம், அது ஒரு இனம். மற்ற எல்லா மக்களையும் அவுட்காஸ்ட், புற இனத்து மக்கள் என்றவர்கள் ஒதுக்கி போட்டார்கள். பார்த்து கொள்ளுங்கள். அவர்கள் மீது அவர்களுக்கு அன்பும் இல்லை, பட்சமும் இல்லை, எவ்விதமான சிநேகமும் இல்லாத ஒரு சூழ்நிலை என்பதை நாம் பழைய ஏற்பாட்டிலே காண்கிறோம். அந்த யூத மக்கள் மற்ற எந்த மக்கள் மீதும் அவர்கள் அன்பு கொண்டு விளங்க மாட்டார்கள். அவர்களுடைய குலம்தான் பெரியது, அவருடைய இனம்தான் பெரியது, அவர்கள்தான் இறைவனுடைய மக்கள், மற்றவர்கள் எல்லாம் இறைவனுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்கள். ஆண்டவரே தேவனே என்றே அவர்கள் சொல்லக்கூடாது என்கிற நிலைக்கு மற்ற மக்களை அவர்கள் வெறுத்து ஒதுக்கி வைத்திருந்தார்கள். பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த வெறுப்பு தான் அந்த மக்களை ஒன்றுமில்லாமல் குட்டிச்சுவராக்கி போட்டுவிட்டார். தேவனாகிய கர்த்தர் பலத்த கரத்தினால் அந்த ஜனத்தை விடுவித்து கொண்டு வந்து ஒரு தேசமாக அவரே உருவாக்கி அற்புதமான தலைவர்களை எல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். யோசுவா ஒரு ஒப்பற்ற தலைவர். மோசே என்கிற உன்னதமான தலைவனால் வழிநடத்தப்பட்டு வந்த மக்கள். யோசுவா போன்ற தலைவர்கள், இன்னும் தாவீது போன்ற அரசர்கள் எல்லாம் எழுப்பி இருந்த ஒரு இனம்தான். ஆனா கடைசியில அந்த இனம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் சிதிலமடைந்து வரைபடத்திலே, உலக வரைபடத்திலேயே இல்லாத அளவிற்கு அவர்கள் வெறுத்து தேவனாலே தள்ளப்பட்ட மக்களாக போய்விட்டார்கள். 1948 மே மாசம் அவர் வைத்த தயவினால் அந்த மக்களை மீண்டும் கொண்டு வந்து இஸ்ரவேல் என்கிற நாடாக உருவாக்கி வைத்திருக்கின்றார். எவ்வளவு காலம்? கிட்டத்தட்ட 1800 ஆண்டுகள் அந்த மக்களே தொலைந்து போய்விட்டார்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த உலகம் அனைத்திலும் அவர்களை பார்க்க முடிந்தது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொக்கோ கோலாவையும் யூதனையும் உலகத்தின் எந்த இடத்திலும் பார்க்கலாம். You can see the Jew and Coca-Cola anywhere in the world. உலகத்தின் எல்லா இடத்திலும் யூதனை பார்க்கலாம், ஏனென்றால் கொக்கோ கோலாவையும் பார்க்கலாம். அந்த அளவிற்கு கொக்கோ கோலா ஒரு பானம் உலகத்தில் எல்லாம் மார்க்கெட் பண்ணப்படுகிறது. அதுபோல யூதர்கள் உலகம் முழுவதிலும் சிதறடிக்கப்பட்டார்கள். பார்த்துக் கொள்ளுங்கள். தேவன் தம்முடைய மக்களை வெறுத்து விடவில்லை, அவர்களை மீண்டும் தம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக கடந்த 1948 ஆண்டில், இன்னைக்கு 2024, 1948னா அங்க ஒரு 50, இங்க ஒரு 70, 75 வச்சுக்கிறோமே, 75 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த மக்களை மீண்டும் கொண்டு வந்து நிறுத்தி அவர்களை இஸ்ரவேல் என்கிற தேசமாக ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். எகிப்தின் அடிமைத்தனத்திற்குள்ளே கிடந்த மக்களை அவரே அழைத்து கொண்டு வந்து தேசமாய் ஒரு காலத்தில் உருவாக்கினார். மறுபடியும் போயிட்டு விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் மீண்டும் கர்த்தர் எழுப்பி இன்றைக்கு மீண்டும் அவர்களை தேசமாக உருவாக்கி வைத்திருக்கிறார். ஒழுங்கா இருந்தாங்கன்னா சரி, இல்லைன்னா ஆனால் மீண்டும் அவர்கள் அழிக்கப்பட போவதில்லை. ஆமோஸ் தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தில் அவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் மீண்டும் என்ன செய்யப்படுவதில்லை, தள்ளப்படுவதில்லை என்று ஆண்டவர் உரைத்திருக்கின்றார். அவங்க என்ன வளர்ந்து கொண்டுதான் இருப்பார்கள், இருக்கட்டும். ஆக இந்த வெறுப்பு, இன வெறுப்பு, மக்கள் மீது காண்பிக்கப்படுகின்ற வெறுப்பு என்பது நம்முடைய உள்ளத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு இந்தியா இருக்கிற நிலையிலே, இந்தியாவில் பார்த்தா இந்த மனித வெறுப்பு என்பது அளவுக்கு அதிகமாக இன்றைக்கு புறையோடி கொண்டு வளர்ந்து கொண்டு இருக்கிறது. வன்முறை கலாச்சாரம், சகோதர சிநேகம் அற்று போனதினால்
தனக்கு பக்கத்தில் இருக்கிற மனிதனை மனிதனாக காண முடியாததினால், மனித மாண்பு அற்று போனதினால், மனித சிநேகம் அற்று போனதினால் இன்னைக்கு காணப்படுகிற வன்முறை கலாச்சாரத்திற்கு அளவே இல்லாமல் போய்விட்டது. பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரே நாள்ல 40,000 மக்களை அடித்து விரட்டினார்கள் என்று சொன்னால் அதை எங்கே கொண்டு செல்வது, எப்படி சொல்வது? மணிப்பூரில் ஒரு நாள்ல 2-3 நாட்கள்ல 40,000 மக்கள் வீடு வாசல் இழந்து விரட்டப்பட்டு அடித்து நொறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்கிற பொழுது, இது மனிதர்கள் வாழ்கின்ற நாடா இல்லை மிருகங்கள் நடமாடி திரிகின்ற காடா என்று நாம் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. பார்த்துக் கொள்ளுங்கள். அவ்வளவு கேவலமாக இன்றைக்கு இந்திய நாடு மாறிவிட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு இடத்திலும் பண்ணுகிற அட்டகாசங்கள். ஒரு மனிதனுடைய வீட்டிலே மாட்டுக்கறி வைத்திருந்தான் என்று சொல்லி அந்த மனிதனை பிடித்து அவனை அடித்தே கொண்டு போட்ட அவலம் உலகத்தில் வேறு எங்கும் நடந்திருக்க முடியாது. ஒரு மாட்டுக்கறியை வீட்டில் வச்சிருந்தாங்கிறதுக்காக அவனை அடித்தே கொண்டு போட்ட வன்முறை கும்பல். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேசம் ஏன் சொல்லுகிறது என்று சொன்னால், சகோதர சிநேகம் என்பது மனித உள்ளத்திலிருந்து எடுபட்டு போனது. தன்னோடு இருக்கிற மனிதனிலே இன்னொரு மனிதனை ஏன் அவனால் பார்க்க முடியவில்லை? இன்னொரு மனிதனிலே தன்னை ஏன் அவனால் பார்க்க முடியவில்லை? ஒரு கண்ணாடியில போய் நின்னா கூட நம்ம முகத்தை காட்டுது, அப்படித்தானா? எங்க கண்ணாடியில யாரை பார்க்கிறோம்? கண்ணாடிக்கு முன்னால போய் நின்னா நம்ம முகத்தை பார்க்கிறோம். நம்ம முகத்தை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது கண்ணாடியை ஒழுங்கி குத்துவோமா? சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணாடியை ஒழுங்கி குத்துவோமா? ஏன் முகம், நான் அது என்கிற பட்சம் வந்துவிடும். ஆனால் சக மனிதனை பார்க்கின்ற பொழுது மனிதத்தை காண முடியவில்லையே, இவன் என் சக மனிதன் அல்லவா, இவனில் ஏன் என்னை என்னால் பார்க்க முடியவில்லை? அந்த உணர்வு இன்னைக்கு அற்றுப்போன ஒரு சூழ்நிலையிலே தேசம் சென்று கொண்டிருக்கிறது. தேவ மக்கள் சகோதர சிநேகத்திலே நிலைக்க வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பம். சகோதர சிநேகம் அற்றுப்போன நிலை மிகுந்த கஷ்டம். பார்த்துக் கொள்ளுங்கள். 2ஆம் உலக போருக்கு பின்பு ஜெர்மனி என்ற ஒரு நாடு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு ஒரே ஜெர்மனியாக இருக்கிறது. அன்றைக்கு 2ஆம் உலக போருக்கு பின்பு அந்த ஜெர்மனி 2ஆக பிரிந்திருந்தது. மேற்கு ஜெர்மனி, கிழக்கு ஜெர்மனி அப்படின்னு 2 ஜெர்மனியாக பிரிந்து விட்டது. பார்த்துக் கொள்ளுங்கள். அதுல பெர்லின் என்கிறதான ஒரு நகரம், அந்த பெர்லின் என்கிற அந்த நகரம் கிழக்கு ஜெர்மனியில இருந்தது. அந்த கிழக்கு ஜெர்மனியில கம்யூனிச ஆதிக்கத்திற்குள்ளே, ரஷ்யர்களின் ஆதிக்கத்திற்குள்ளே அந்த நாடு இருந்தது. கம்யூனிஸ்டுகள் அதை ஆதிக்கம் செய்து கொண்டிருந்தார்கள். வெஸ்ட் ஜெர்மனி என்பது முதலாளித்துவ நாட்டின் கோட்பாட்டோடு அது அங்கே விளங்கி கொண்டிருந்தது. இந்த கம்யூனிசவாதிகள் என்ன பண்ணாங்க, இந்த மக்கள் எந்த காரணத்தை கொண்டும் மேற்கு ஜெர்மனிக்குள்ளே சென்று விடக்கூடாது என்பதற்காக, மேற்கு ஜெர்மனி என்பது என்ன, பெர்லின் ஒரு நகரம். அந்த நகரத்தில் இருந்த மக்களுக்கு உறவினர்கள் எங்கெல்லாம் இருந்திருப்பார்கள். நாம் இங்கே கோழைக்கண்ணியில் இருக்கிறோம். இந்த கோழைக்கண்ணியுடைய உறவினர்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்கள்? சென்னையில் இருக்கிறாங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க, என் வெளிநாடுகளில் அமெரிக்காவில் இருக்கிறாங்க, ஏன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க, இன்னும் பல அரபிய நாடுகளில் இருக்கிறாங்க. எத்தனை இடங்களிலே மக்கள், இந்த ஊரை சேர்ந்த மக்களை எங்கெங்கெல்லாமோ இருக்கத்தான் செய்கிறார்கள். திடீர்னு ஒரு நாளைக்கு கோழைக்கண்ணிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய சுவர் ஒன்றை கட்டி, இன்னையில இருந்து இந்த சுவரை தாண்டி கோழைக்கண்ணி மக்கள் யாருமே வெளியே போகக்கூடாது, எல்லாம் இங்கிட்டு தான் போறோம், அந்த பக்கமே நீங்கள் போகக்கூடாது என்று மறித்து விட்டால் அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஐயோ, என் உறவுகள்லாம் கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்களே, சென்னையில இருக்கிறாங்களே, இன்னும் அந்த பட்டணத்தில் இருக்கிறாங்களே, அந்த நாட்டில் இருக்கிறாங்களே, எங்கேயும் போகக்கூடாது, உறவுகளை எல்லாம் முறித்து விட்டு இங்கதான் இருக்கணும், அந்த பக்கமே தாண்டக்கூடாது. அது எவ்வளவு பெரிய வலியையும் வேதனையும் மக்கள் மத்தியிலும் உண்டாக்கி இருக்கும். 1961ஆம் ஆண்டில் ஒரு சுவர் ஒன்று எழுப்பப்பட்டது. பெர்லின் வால் அப்படின்னு சொல்லுவாங்க, பெர்லின் சுவர். அந்த சுவர் எழுப்பப்பட்டு
பெர்லினை விட்டு அல்லது கிழக்கு ஜெர்மனியை விட்டு மேற்கு ஜெர்மனிக்குள் எந்த ஒரு மனிதனும் சென்று விடாதபடிக்கு ஒரு நீளமான சுவர் ஒன்றை எழுப்பி விட்டார்கள். பார்த்துக் கொள்ளுங்கள். அது வரலாற்றிலே பெர்லின் வால் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எப்ப எழுப்பினாங்க? 1961 அந்த மக்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அந்த சுவர் பக்கத்துல வந்து நின்று ஐயோ இது எங்கள் உறவுகளை பிரித்து விட்டதே, எங்கள் சகோதரர்களை எங்களை விட்டு பிரித்து விட்டதே, என்னைக்கு என் மாமனை பார்ப்பேன், என்னைக்கு என் மச்சானை பார்ப்பேன், என்னைக்கு என் தம்பியை பார்ப்பேன் என்கிற ஏக்கம் அந்த மக்களுக்கு பார்த்துக் கொள்ளுங்கள். வெஸ்ட் ஜெர்மனியில மக்கள் ரொம்ப சுபிட்சமாக சுதந்திரமாக நல்ல வளமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கிழக்கு ஜெர்மனியிலே சுவருக்கு இந்த புறத்தில் இருக்கின்றவர்கள் ஏழ்மையினே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ரொம்ப ஏழ்மை. அந்த கம்யூனிஸ்ட் ஆதிக்கத்துக்குள்ள இருந்த பொழுது அது மிக ஏழ்மையான ஒரு நகரமாகவே காணப்பட்டது. அவங்களுக்கு எல்லாம் ஏக்கம் மேற்கு ஜெர்மனியை பார்த்து, எப்போ இந்த சுவர் உடையும், எப்போ அதை தாண்டி போகலாம் என்கிற ஏக்கம் பார்த்து கொள்ளுங்கள். 1989 கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளுக்கு பின்பு அந்த சுவரை தாண்டி செல்லலாம் என்கிற ஒரு ஆணை ஒன்று பிறப்பிக்கப்பட்டது. அவ்வளவுதான் பார்த்துங்க. ஓவர் நைட், ஒரே நாள் ராத்திரியில அந்த பெர்லின் சுவர் முழுவதும் உடைத்து தகர்த்து எறியப்பட்டது. மக்கள் பூரா மேற்கு ஜெர்மனிக்குள்ள ஓடினாங்க. அங்க இருக்கிற மக்கள் இந்த மக்களோடு வந்து சேர்ந்தாங்க. எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய பரவசம் உண்டாயிருக்கும் என்பதை நாம் நினைத்தே பார்க்க முடியாது. உறவுகள் ஒன்றோடு ஒன்று சகோதர சிநேகத்தோடு நிலைத்திருக்கின்ற பொழுது அவ்விதமாய் காணப்படும். வெறுப்பு உள்ளத்திற்குள்ளே வந்து விடுமேயானால் உடன் பிறந்த சகோதரரையும் கூட பிறந்த மக்களையும் உடன் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களையும் அது அப்படியே துண்டாடி போட்டுவிடும். பார்த்துக் கொள்ளுங்கள். ஆகவேதான் அங்கே அப்போஸ்தலர் சொல்றார், அவர் குறிப்பிடுகின்ற அனைத்து காரியங்களும் அந்த ஒரு வார்த்தையிலே அது அடங்கி விடுகிறது. பார்த்துக் கொள்ளுங்கள். 10வது வசனம், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். லவ் ஈச் அதர். அவ்வளவுதான். லவ் என்கிற அந்த வார்த்தை, அன்பு என்கிற வார்த்தை, சிநேகம் என்கிற வார்த்தை. லவ் ஈச் அதர். ஒருவரை ஒருவர் நீங்கள் அன்பு செய்யுங்கள். அதுல அதை செய்து விட்டீர்களே ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா பிரமாணங்களையும் நீங்கள் நிறைவேற்றினதாக மாறிவிடும். பார்த்து கொள்ளுங்கள். வெறுப்பு என்பது நம்முடைய மனதிலே வந்துவிடுமே ஆனால் அது பொறாமையிலிருந்து எழும்பும். பலவிதமான சூழ்நிலைகளிலிருந்து அந்த வெறுப்பு எழும்பும். அது நம்மை அப்படியே உரிக்கு ஒன்றுமில்லாமல் போட்டுவிடும். தன் சகோதரராகிய ஆபேலின் மீது காயினுக்கு ஒரு நாள் வெறுப்பு வந்தது. அப்படித்தானா? யாருக்கு? காயின், ஆபேலுடைய சகோதரன். அவனுக்கு ஒரு நாள் ஆபேலின் மீது வெறுப்பு வந்து விட்டது. ஏன் வெறுப்பு வந்தது? நான் கொண்டு வந்த காணிக்கைய கடவுள் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆபேல் கொண்டு வந்த காணிக்கைய கடவுள் ஏற்றுக்கிட்டாரு. அதனால இந்த பயல உலகத்தில் வைக்க கூடாது. இதுல என்னங்க தப்பு? தப்பு யார் பேர்ல? தப்பு யார் பேர்லங்க? தப்பு அவனுடைய பார்வையில் யார் பேர்ல? கடவுள் பேர்ல. கடவுள்கிட்ட தான் போய் அவன் கேட்டிருக்கணும். கேட்டிருந்தா அவர் பதில் கொடுத்திருப்பாரு. ஆண்டவரே, ஏன் என்னுடைய பலியை நீர் அங்கீகரிக்கவில்லை? ஏன் அவனுடைய பலியை மாத்திரம் அங்கீகரித்து? கேட்க வேண்டிய இடம் எது? கேட்க வேண்டிய இடம் எதுங்க? அங்கீகரித்தது. அங்கீகரிக்காமல் போனது யாரு? இறைவன். அவர்கிட்ட போய் கேட்டிருக்கணும். காயின், என் பலியை ஏன் நீர் அங்கீகரிக்கவில்லை? அவன் பலியை ஏன் அங்கீகரித்து கொண்டு கேட்டிருந்தால் அவனுக்கு பதில் கிடைத்திருக்கும். அதை விட்டு விட்டு யார் பேரிலே வெறுப்பு கொண்டான்? ஆபேல் பேரிலே, தன் சொந்த சகோதரன் பேரிலே அவன் வெறுப்பு கொண்டதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பார்த்துக் கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரத்தில் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது. ஒரு வெறுப்பு, பெரிய பகை உணர்ச்சி அவனுடைய உள்ளத்துக்குள்ள வந்ததுனால அந்த வெறுப்பும் பகை உணர்ச்சியையும் அவனுடைய முக ரூபத்தையே மாற்றி போட்டு விட்டது. அன்புள்ள மனிதர்களை பாருங்கள், அவருடைய முகம் ஒரு விதமாக இருக்கும். எரிச்சலும் வெறுப்பும் பகையும் உள்ள மனிதர்களை பார்த்தால்
அவர்கள் முகம் வித்தியாசமாய் காணப்படும். பிறக்கும் போது எல்லாரும் நன்றாய்த்தான் பிறக்கிறோம். நான் முன்பு உங்களுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி இருக்கிறேன். ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இயேசு கிறிஸ்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவர் எப்படி இருப்பாரு, அவரை ஒரு ஓவியமாய் வரைய வேண்டும் என்பதற்காக அவன் ஊர் ஊராய் தேடி சென்றான். ஒவ்வொரு பிள்ளையாக பார்த்தான். பல ஆயிரம் குழந்தைகளை பார்த்துவிட்டு ஒரு குழந்தையை பார்த்த பொழுது அவன் அப்படியே வசீகரப்பட்டு போனான். பார்த்து கொள்ளுங்கள். ஓ, இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளையாய் பிறந்திருக்கும் போது அவர் இப்படித்தான் இருந்திருப்பாரு, இந்த பிள்ளையை போலதான் செஞ்சிருப்பாரு இருந்திருப்பாரு என்று அவனை அப்படியே பார்த்து இவன் ஒரு ஓவியமாக வரைந்து எடுத்துக்கொண்டான். பின்பு வீட்டில் போய் அதை ரொம்ப அழகான ஓவியமாய் வரைந்து இயேசு கிறிஸ்து சிறு குழந்தையில இப்படித்தான் இருந்திருப்பாரு அப்படின்னு அங்கே மாட்டி வைத்து விட்டான். 30 வருடங்கள் ஆகிவிட்டது. அவன் யோசித்தான், 30 வருடத்திற்கு பின்னால ஆண்டவர் ஊழியத்துக்குள்ள வந்தாரு, அப்போ அவர் எப்படி இருந்திருப்பார், அவர் எவ்விதமாய் காணப்பட்டிருப்பார் என்று நினைத்து கொண்டிருந்த பொழுதே யூதாசும் எப்படி இருந்திருப்பான் என்கிற எண்ணம் அவருக்குள்ளே வந்தது. யார் எப்படி இருந்திருப்பான்? யூதாஸ் காரியத்தும் எப்படி இருந்திருப்பான். உடனே யூதாஸ் காரியத்தை முதல்ல படமா வரையணும், அதுக்கப்புறமா இயேசு 30 வயசுல எப்படி இருந்தார்னு படமா வரையலாம் என்று யூதாஸை தேடி அலைய ஆரம்பித்து விட்டான். ஒவ்வொரு ஊரா போனான், ஒவ்வொரு ஆட்களின் முகத்தையாய் பார்த்தான், ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டே வந்தான். கடைசியில் ஒரு ஆளை கண்டுபிடிச்சான். கடைசியில் ஒரு ஆளை செய்தான், கண்டுபிடித்து விட்டான். ஆஹா, இவ்வளவு மோசமாய், இவ்வளவு அகோரமாய், இவ்வளவு மோசமாய் இருக்கிற இவனை போலத்தான் யூதாஸ் இருந்திருப்பான் என்று அவனை நிறுத்தி ஒரு படம் வரைந்து கொண்டார். அந்த மனுஷன் கேட்டான், ஐயா என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டான். உடனே ஒன்னு நான் பார்த்தது இல்லையாப்பா, நான் 3 வயசா இருக்கும்போது, 3, 4, 5 வயசா இருக்கும்போது ஒரு நாள் என்ன வந்து படம் பிடிச்சேங்க தெரியுமா, அந்த ஆள் நான் தான் அப்படின்னா. 5 வயதில் இயேசுவை போல இருந்த மனிதன் 30வது வயதில் யாரை போல காட்சி அளிக்கிறார்? யூதாசை போல காட்சி அளிக்கின்றார். ஆக அந்த ரூபமானது இந்த வெறுப்பு, அசுத்தமான எண்ணங்கள் இவைகளெல்லாம் நமக்குள்ளே வந்துவிடும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது முக ரூபத்தையே என்ன செய்துவிடும்? மாற்றிவிடும். ஆகவேதான் சகோதர சிநேகம் என்கிற அன்பு நம்முடைய உள்ளத்திலே பெருகி நிற்கின்ற பொழுது அது எப்பொழுதும் நம்முடைய சாயலை நேர்த்தியாக வைத்துக் கொள்ளும். பார்த்துக் கொள்ளும். அகத்தின் அழகு எங்க தெரியுமா? முகத்திலே தெரியும். சகோதர சிநேகம் என்பது ரொம்ப முக்கியம். பார்த்துக் கொள்ள ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டியதற்கு பதிலாக இவன் தன் சகோதரனை வெறுத்தான். அது அவனை கொலைகாரனாக மாற்றி போட்டு விட்டது. எங்க போய் முடிந்தது? காயினுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட வெறுப்பு எங்கே முடிந்து விட்டது? கொலையில் முடிந்து விட்டது. பார்த்துக் கொள்ளுங்கள். கொலைகாரனாக அவனை மாற்றி விட்டது. அதுபோலதான் ஏசா யாக்கோபு, ஏசாவுக்குள்ள ஒரு பெரிய வெறுப்பு தன்னுடைய சகோதரனை குறித்து ஏற்பட்டு விட்டது. எதனாலே ஏசாவுக்கு அந்த வெறுப்பு ஏற்பட்டது? தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை தன் சகோதரன் பறித்து கொண்டான். ஏமாற்றி ஒரு கிளாஸ் கூழுக்கு ஏமாற்றி பறித்து கொண்டான். இப்ப அப்பாட்ட இருந்து எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தையும் பறித்து கொண்டான். ஆகவே யாக்கோபின் பேரிலே மிகப்பெரிய வெறுப்பு ஏசாவுக்கு. ஆனா உண்மையில் ஏசா யாரை வெறுத்திருக்க வேண்டும் என்றால் ரெபேக்காளை வெறுத்திருக்க வேண்டும். யாரைத்தான் வெறுத்திருக்க வேண்டும்? ரெபேக்காளை வெறுத்திருக்க வேண்டும். ரெபேக்கா அம்மா தான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு வருகிறார்கள். 2 பிள்ளைகளும் பிறக்கும் போதே அவர்களை குறித்த காரியத்தை ஆண்டவர் சொல்லிவிட்டார். இளையவனை மூத்தவன் சேவிப்பான். கர்த்தர் சொல்லிட்டாரு, இளையவன் மூத்தவன் சேவிப்பான். இதை அம்மா மனதிலே வைத்து சிந்தனை பண்ணி கொண்டே இருந்தார்கள். நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. ஏசா மூத்த புதல்வன் சேஷ்டபுத்திர பாகத்தை வைத்துக் கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டிய மனிதன் அம்பையும் வில்லையும் எடுத்துக்கொண்டு காடு காடாய் சுற்றி திரிந்தான்.
மிருகங்களை வித்தியாசமாய் வேட்டையாடி அதை புசிப்பதிலே சந்தோஷம் அடைந்து கொண்டிருந்தான். ஏசாவின் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட ஒரு பலிபீடத்தை அவன் உண்டு பண்ணினது இல்லை. அம்மா பார்த்தாங்க, ரெபெக்காள் அம்மா, இந்த பயலை பற்றி கர்த்தர் சொன்னது கரெக்டாவே போச்சு, இவன் தேவனை விட்டு தூரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறான், ஆகவே தேவனுக்கு ஆராதனை செய்யும்படி நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகள் இல்லாமல் போய்விடுமே. அம்மா தான் யாக்கோபினிடத்திலே இவ்விதமாய் சொல்லி இருக்கணும், எப்பா உங்க அண்ணன் இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அவனுடைய சேஷ்ட புத்திர பாகம் உன்கிட்ட வந்து சேரணும், அப்பந்தான் நீ குடும்பத்தின் ஆசாரியனாக பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை ஆராதிக்க முடியும். இதை அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க, இல்லாட்டி யாக்கோபுக்கு தெரியாது. உடனேதான் சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்தினார், கூளை கொடுத்து சேஷ்ட புத்திரத்தை வாங்கினார். சென்ற இடமெல்லாம் யாக்கோபு தேவனை பலிபீடம் கட்டி ஆராதிக்கிற மனிதனாய் காணப்பட்டார். ஆசீர்வாதத்தை பெறும்பொழுது எப்படி? அம்மா தான் பண்றாங்க, யாக்கோபுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. அம்மா தான் கூப்பிட்டு யாக்கோபை கூப்பிட்டு, ஏப்பா உங்க அப்பா உங்க அண்ணனை ஆசீர்வதிக்க போறாரு, நீ சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கி கொண்டாய், நல்லது, மூத்தவனைத்தான் அந்த ஆசீர்வாதம் சேர வேண்டும், சேஷ்ட புத்திர பாகம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவனுக்குத்தான் ஆசீர்வாதம் செல்ல வேண்டும், ஆகையினால் வா வா நான் உன்னை பக்குவப்படுத்தி அப்பாட்ட அனுப்புறேன், போய் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு வந்து விடு அப்படின்னு சொல்லி கொடுத்ததே யாருதான்? அம்மா ரெபெக்காள் தான். ஆகவே உண்மையானபடி கோபப்பட்டிருக்க வேண்டுமையானால் ஏசா தன் தாயாகிய ரெபெக்காள் மீதுதான் கோபம் செலுத்தி இருக்க வேண்டும். அம்மாட்ட போய் கேட்டுக்கணும், ஏமா எங்க 2 பேரையும் நீ தானே பெத்த, உன் வயிற்றுல தானே நாங்க பெத்தோம், நான் தானே மூத்தவன், எப்படி நீ ஆசீர்வாதத்தை அவனுக்கு வாங்கி கொடுப்பதற்கு இத்தனை தந்திரம் எல்லாம் பண்ணிவிட்ட? நீயே யாரை கேட்டிருக்க வேண்டும்? ரெபெக்காளை கேட்டிருக்க வேண்டும். காயின் தேவனை கேட்டிருக்க வேண்டும், கேட்கல, ஆபேல் மீது வெறுப்படைந்தான். ஏசா ரெபெக்காளை தான் கேட்டிருக்க வேண்டும், அவளை கேட்கவில்லை, தன் சகோதரனாகிய யாக்கோபின் மீது வெறுப்படைந்தான். அந்த வெறுப்பு பாருங்க 20 வருடம் அவர்களை பிரித்து போட்டது. 20 வருடம் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க முடியாமல் அவர்கள் பிரிந்து போகும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டதை காண்கின்றோம். யோசேப்பு நமக்கு ரொம்ப பரிச்சயமான கதை. அந்த 10 பேரு யாரை வெறுத்தார்கள்? யோசேப்பை வெறுத்தார்கள். யாரை வெறுத்திருக்க வேண்டும்? யாரை வெறுத்திருக்க வேண்டும்? யாக்கோபை வெறுத்திருக்க வேண்டும். ரைட்? யாக்கோபு தான் பலவர்ண அங்கி தச்சு யோசேப்புக்கு போட்டு அழகு பார்த்தாரு, அல்லாமல் யோசேப்பு கேட்கல, அப்பா அப்பா அவங்களெல்லாம் விட நல்ல ட்ரெஸ் நீர் எனக்கு போட்டு எனக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று யோசேப்பு போய் கேட்கவில்லை. ராகேல் பிரியமான மனைவி, ரொம்ப காலத்துக்கு அப்புறம் யோசேப்பு பிறக்கிறான். இவங்கெல்லாம் பெரிய பெரிய பிள்ளைங்க, யோசேப்பு மிக சிறுவன், ஆகையினால் அவன் மீது கொஞ்சம் பட்சம். பொதுவாகவே அம்மாமாருக்கு பாருங்க, கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளை விட்டுருவாங்க, சின்ன பிள்ளைகளை எப்போ பார்த்தாலும் தூக்கி வச்சுக்கிட்டே திரிவாங்க. அதனால பெரிய பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளை வெறுக்கிறதா இல்லை, அது பாசமப்படுத்த, இவனும் பெரிய ஆள் ஆகிட்டா அவனையும் விட்டுருவாங்க. ஆகவே யோசேப்பின் பேரில் மிகுந்த அன்பு பாராட்டியது யாக்கோபு. அவன் தான் பலவர்ண அங்கேயே தைத்து போட்டு அழகு பார்த்து கொண்டிருந்தார். அப்ப அவத்தை போய் தான் அவங்க கேட்டிருக்கணும், என்னப்பா நாங்க 10 பேர் இருக்கிறோம், அவனுக்கு மாத்திரம் இப்படியெல்லாம் சட்டை தைச்சு போட்டு அவனை மாத்திரம் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு அவனோடையே நீர் இருக்கிறீரு, அதனால அந்த போய் எங்களுக்கு விரோதமா எல்லாம் சொப்பனம் காண்கிறான், இதுக்கெல்லாம் நீர் தான் காரணம் என்று சொல்லி யாக்கோபின் இடத்துல சென்றவர்கள் முறையிட்டிருக்க வேண்டும். யாக்கோபின் இடத்துல ஒன்றும் சொல்லல, யாக்கோபை போய் வெறுக்கல, திட்டல. யாரை வெறுத்தார்கள்? யோசேப்பை வெறுத்து போட்டார்கள். வெறுப்பு, பகைமை பார்த்து கொள்ளுங்கள். அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தால் அவர்கள் பொறாமை கொண்டது, பகைத்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கும் என்பதை நாம் பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 37ஆம் அதிகாரம் பாருங்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் 4வது வாக்கியம், அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது. யார் தப்பு? யார் தப்புங்க? யாக்கோபு தப்பு. அவர்கிட்ட போய் கேட்டுக்கணும், அந்த பசங்க
நாங்க 10 பேர் இருக்கும்போது அவனை மாத்திரம் நீர் ரொம்ப பட்சமாய் பார்த்துக்கிறீர என்னவென்று கேட்டிருந்தால் அவர் பதில் சொல்லியிருப்பாரு, ஏல நீங்கெல்லாம் பெரிய ஆளா ஆயிட்டீங்க, நீங்களாம் எவ்வளவு பெரிய பசங்களா இருக்கிறீங்க, அவன் சின்ன பையனா இருக்கிறதுனால நான் அவனை கொஞ்சம் நேசம் காட்டிட்டு இருக்கிறேன், அவனும் உங்களை மாதிரி பெரிய ஆள் ஆயிட்டானா உங்களோடு விட்டுற போறேன் என்று அவர் சொல்லி இருப்பார். ஆனால் யாக்கோபு அவர் செய்ததை அவரை பார்த்து வெறுக்காமல் அல்லது கேட்காமல் தன் தம்பியை வெறுத்தார்கள். அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அந்த பகைதான் பார்த்து கொள்ளுங்கள் கொலையில போய் முடிந்தது. அப்படித்தானா? யோசேப்பை பொறுத்தவரையிலே அவர்கள் என்ன செய்து போட்டார்கள்? கொலை செய்து போட்டார்கள். குழியில தூக்கி போட்டாங்க. குழியிலே கடந்திருந்தா அங்க செத்து போயிருப்பான். எதிரிலே வியாபாரிகள் வருவதை பார்த்தோம்னா துட்டுக்கு ஆசை வந்துருச்சு. உடனே குழியில இருந்து தூக்கி 20 காசுக்கு என்ன செய்து போட்டார்கள்? விட்டு போட்டு ஆளுக்கு 2 காசு பிரிச்சுக்கிட்டான். அவர்களை பொறுத்த வரையிலே யோசேப்பு மரித்து போனான், விட்டு போட்டாச்சு. அவன் கதறினான், கூப்பாடு போட்டான், என்னெல்லாமோ சொல்லி பார்த்தான், மனம் இறங்கவில்லை. He was almost dead. அவன் இவர்களை பொறுத்த வரையிலே மரித்து போனான். பார்த்து கொள்ளுங்கள். பகை, வெறுப்பு என்கிற எண்ணம் இது நமக்குள்ளே வறுமையானால் அது அப்படித்தான் நம்மை மாற்றி போட்டு விடும். யூதருடைய வெறுப்பு இயேசுவையே கொலை செய்து போட்டது. அப்படித்தானா? யூதர்கள் இயேசுவின் மீது பாராட்டின வெறுப்பு அவர் எங்கே ஆணி அடித்து போட்டது? சிலுவையிலே கொண்டு போய் கொலை செய்து போட்டது. அப்போ இந்த வெறுப்பு, பகைமை உணர்ச்சி என்பது எவ்வளவு கொடுமையானது. ஆகவேதான் அங்கே அப்போஸ்தலர் உரைக்கின்றார், சகோதர சிநேகத்திலே நிலைத்திருங்கள். சகோதர சிநேகத்திலே நாம் நிலைத்திருப்போமே ஆனால் அதுதான் நம்முடைய வாழ்வை பிரகாசப்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேணும். யோசேப்புடைய சகோதரரிடத்துல அந்த பகைமை எவ்விதமாய் வெளிப்பட்டது என்பதை பார்க்கிற பொழுது முதலாவது பொறாமை. முதலாவது என்ன காணப்படுகிறது? பொறாமை. தன் சகோதரன் மீது ஏற்பட்ட பொறாமை தான் பகைமையை அங்கே எழுப்பிற்று, பகையை உருவாக்கியது. பார்த்து கொள்ளுங்கள். பொறாமை என்பது பெரிய எலும்புரிக்கி. பொறாமை என்பது எப்படிப்பட்டதாம்? டியூபர்குலோசிஸ், எலும்புரிக்கு நோய் என்று நீதிமொழிகளிலே வாசிக்கின்றோம். ஆகவே பொறாமை வந்தபோது அது பகையை உண்டாக்கி விட்டது. பகை உண்டானதினால் சகோதரனை துன்பப்படுத்தும் நிலை ஏற்பட்டு விட்டது. துன்பப்படுத்துவதனுடைய உச்சகட்டம் தான் கொலை செய்து போடுவது. அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்படியே என்ன செய்யும்? வளர்ந்து கொண்டே இருக்கும். முதலாவது மனதிற்குள்ளே பொறாமையாக உருவெடுக்கும், அது பகைமையாக வளரும், அது தன்னோடு இருக்கிறவர்களை துன்பப்படுத்துவதற்கு துணிந்து விடும். பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த துன்பப்படுத்துவதன் உச்சகட்டம் தான் கொலை. துன்பப்படுத்துவதனுடைய உச்சகட்டம் தான் நம்ம உண்மையிலே கொலை செய்யாட்டி கூட மனதளவில் அநேகரை நாம் கொலை செய்து விடுகிறோம். ஆண்டவர் ஒரு விஷயம் இப்படி சொன்னார், விடுதலை செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்? விடுதலை ஆக்கப்படுவீர்கள். நான் யாரையும் அடிமைக்குள்ள வச்சிருக்கலையே, நான் யாரையும் அடிமைத்தனத்துக்குள்ள வச்சிருக்கலையே. ஆண்டவர் என்ன எதுக்கு இப்படி சொன்னாரு? நீங்கள் விடுதலை செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? விடுதலை ஆவீர்கள். நீங்க யாராவது பிடிச்சி வச்சிருக்கீங்களா? வீட்டில் யாராவது கட்டி போட்டிருக்கீங்களா? ஒரு கட்டி போடலையா? ஆண்டவர் இப்படி சொல்லிவிட்டாரு, நீங்கள் விடுதலை செய்யுங்கள், அப்பொழுது என்ன செய்வீர்கள்? விடுதலை ஆவீர்கள். வீட்டில் கட்டி போடல, ரூமுக்குள்ள லாக் பண்ணி போடல, எங்க கட்டி போட்டிருக்கிறோம்? இருதயத்துக்குள்ள கட்டி போட்டிருக்கிறோம். இருதயத்துக்குள்ள லாக் பண்ணி வச்சிருக்கிறோம். எப்பமெல்லாம் நம்ம தனியா இருப்போமோ, எப்பமெல்லாம் நமக்கு ஒரு விதமான சூழ்நிலை ஏற்படுமோ, சாவி போட்டு இருதயத்தை திறந்து உள்ள அடைச்சு வச்சிருக்கிறதுல அன்னைக்கு யார் மேல ரொம்ப கோபமோ அவங்களை வெளியே இழுத்து நல்ல சவுக்கு எடுத்து 4 சாத்து சாத்திட்டு மறுபடியும் இருதயத்துக்குள்ள போட்டு நினைச்சிருவோம், பூட்டி போட்டுருவோம். அடுத்து இன்னொரு நாளைக்கு இன்னொரு ஆளை வெளியே எடுப்போம், நல்லா அடிச்சு இருதயத்துக்குள்ள போட்டு என்ன செஞ்சிருவோம்? பூட்டி போட்டுருவோம். உட்கார்ந்து நீங்கள் சிந்தித்து பார்த்தால்
எத்தனை பேரை உங்க இருதயத்துக்குள்ள பூட்டி வச்சிருக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். நான் எத்தனை பேரை என் இருதயத்துக்குள்ள பூட்டி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும், பார்த்து கொள்ளுங்கள். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, முதல்ல அவங்கள பூரா நீ விடுதலை செஞ்சு அவங்களெல்லாம் என்ன பண்ற, உன் இருதயத்துல இருந்து ரிலீஸ் பண்ணிரு, நீ விடுதலையாய் வாழ்வாய். நம்ம இருதயத்துக்குள்ள போட்டு மக்களை இம்சப்படுத்தி வச்சுக்கிட்டு பொறாமையினாலும் போட்டினாலும் இவனை எப்படினா கெடுக்கலாம், இவனை எப்படினா என்று வகை பார்த்து திரிவோமே, ஆனால் நம்முடைய வாழ்வுதான் சின்ன பின்னம் ஆகிவிடும், நம்முடைய வாழ்வுதான் சிதைந்து விடும். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, first you release your captives, you will be released. நீங்கள் உங்களுக்குள்ளே அடைபட்டு கிடக்கின்றவர்களை முதலாவது விடுதலை ஆக்குங்கள், அப்பொழுது நீங்க ஃப்ரீ ஆயிடுவீங்க, உங்களுடைய இருதயம் ஃப்ரீ ஆயிடும். ரொம்ப இந்த பலூன் அப்படியே மிதக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இருதயம் மிதக்க ஆரம்பித்து விடும். அவ்வளவு ஜாலியா உங்க பாட்டில் டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம், எதுவும் உங்களை பிடித்து இழுக்க முடியாது. ஆண்டவர் என்னைக்கு உங்களை கூப்பிடுறாரோ அன்னைக்கு டப்புன்னு பலூன் வெடிக்கிற மாதிரி வெடிச்சுட்டு என்ன செஞ்சிடலாம், கர்த்தர்ட்ட ஓடிடலாம். அதுவரையில் மிதந்து கொண்டே இருப்பீர்கள். இல்லைன்னா ஒரு பலூனை ஊதி அதை நல்ல கயர்ல கட்டி ஒரு போஸ்ட்ல கெட்டி போட்டேன்னு வச்சுக்கங்க, அது இங்கிட்டு காத்துல அடிக்கும், அங்கிட்டு காத்துல அடிக்கும், இங்கிட்டு போகும், அங்கிட்டு போகும், ஆனா விடுதலை ஆகாமல் தத்தளித்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு அநேகருடைய இருதயங்கள் அப்படித்தான் தத்தளித்து கொண்டு இருக்கின்றன. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏனென்று கேட்டால் அந்த பலூனு ஊதப்பட்டிருக்கிறது ரட்சிக்கப்பட்ட மக்கள் தான், ஆனா எங்கேயோ போட்டு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், நாமளே கட்டி வச்சிருக்கிறோம். நாம் பறக்க இயலாதபடி, மிதந்து கொண்டிருக்க முடியாதபடி, நாம் ஆண்டவருடைய அந்த விடுதலையை சரியாக அனுபவிக்க முடியாதபடி நாம் கட்டுண்டவர்களாக இன்னமும் காணப்படுவது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தெரியும். ஆகவேதான் கர்த்தர் அவ்விதமாய் சொன்னார், யூ ரிலீஸ் ஃபர்ஸ்ட் யுவர் கேப்டிவ்ஸ் அண்ட் யூ வில் பி ரிலீஸ்ட். முதலாவது உங்களுக்குள்ளே நீங்கள் அடைத்து வைத்திருக்கின்ற, சிறைப்படுத்தி வைத்திருக்கின்ற மக்களை விடுதலை செய்து விடுங்கள், நீங்கள் விடுதலை அடைவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். சகோதர சிநேகம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையை அற்புதமானதாக மாற்றி நிற்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், பார்த்து கொள்ளுங்கள். சகோதரர் என்ன பண்ணாங்க, பொறாமைப்பட்டாங்க, அது எதுவாய் மாறி போயிட்டு பகையாக மாறி போயிட்டு, பகையாய் மாறினதினால் துன்பப்படுத்த வேண்டும் என்று கணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்க. துன்பம் என்பது கொலையிலே முடிந்து விட்டது, தூக்கி என்ன செஞ்சிட்டாங்க, வித்தே போட்டாங்க, காணாமற் போய்விட்டான். அப்பாட்ட போயிட்டு அவனை கொலை செய்ததற்கு அடையாளமாகத்தான் அவனுடைய பலவர்ண அங்கியை அப்பாவினிடத்தில் அனுப்பி ஒரு ஆட்டுக்குட்டியை அடிச்சு அதனுடைய ரத்தத்துல அந்த சட்டையை தோய்த்து அப்பாட்ட அனுப்புறாங்க. இது உடைய குமாரனுடைய அங்கியோ என்று பாரும். உன்னை அப்பா கதறாரு, ஐயோ என்னுடைய குமாரனுடைய அங்கிதான், ஏதோ ஒரு துஷ்ட மிருகம் என்ன செய்து விட்டது, அவனை அடித்து கொண்டு போட்டு விட்டது, காலி பண்ணிவிட்டான். ஆகவே ஆரம்பத்திலேயே வெறுப்பு என்பதையே நாம் முடிந்த வரையிலும் யார் மீதிலும் கொள்ளாதபடிக்கு சகோதர சிநேகத்துல நம்முடைய இருதயத்தை நாம் பாதுகாத்து கொள்ளுமையானால் கற்பனைகளில் 50% நாம் நிறைவேற்றி முடித்து விட்டோம் என்பது ஆகிவிடும், பார்த்து கொள்ளுங்கள். அதற்கு பின்பு எங்கள் கர்த்தருக்கு மாத்திரம் எப்படி நல்லவர்களாக நடக்கலாம் என்று அபியாசப்பட முடியும், கர்த்தருக்கு மாத்திரம் எப்படி பிரியமாய் நடக்கலாம் என்பதில் உங்களுடைய நாட்டமானது காணப்படும். வேற பகை, வெறுப்பு, விரோதம் இதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்குள்ளதான் கிடப்பீங்களே அல்லாமல் தேவனுக்கு எப்படி பிரியமாய் நடப்பது என்பதை குறித்து உங்களால் சிந்திக்கவே முடியாது. தேவனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்பதை சிந்திக்க வேண்டுமே, ஆனால் முதலாவது உங்களுடைய இருதயம் எப்படி ஆக வேண்டும், எல்லாம் ரிலீஸ் ஆகி லகுவாக வேண்டும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். They can see God. யார் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்துக்குள்ள இந்த வெறுப்பும் பகையும் இதெல்லாம் இருந்துகிட்டு இருந்ததுன்னா நீங்கள் ஒரு நாளும் இறைவனை தரிசிக்க முடியாது. So you have to release all hatredness. அந்த பகை உணர்ச்சிகளை எல்லாம் உங்களை விட்டு அப்புறப்படுத்தணும். ஜெலசிஸ் அதெல்லாம் அப்புறப்படுத்தி விட வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த பக்கத்துல நம்ம யோசேப்பு குறித்து பார்ப்போம். ஆனால்
யோசேப்பினிடத்தில் என்ன காரியங்கள் இருந்தது? இங்கே பார்த்த ஒன்ன கூட நீங்க பார்க்க முடியாது. யோசேப்பினுடைய இருதயத்தில் பொறாமையை பார்க்க முடியாது. யோசேப்பினுடைய இருதயத்தில் பகையை பார்க்க முடியாது. யோசேப்பு யாரையும் துன்பப்படுத்த வேண்டும் என்று எண்ணினதில்லை. ஆகையினால் யோசேப்பு கொலைகாரனாகவும் என்ன செய்யவில்லை, மாறினதும் இல்லை. எவ்வளவு நல்ல வாழ்க்கை! யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு மனரம்யமான வாழ்க்கை! ஆகவேதான் எப்பொழுதும் தேவனுக்கு எப்படி பிரியமாய் இருப்பது என்பதை குறித்து அவரால் சிந்திக்க முடிந்தது. மூணு தடவை சாட்சி கொடுக்கிறது. தேவன் யோசேப்போடு இருந்தார், தேவன் யோசேப்போடு இருந்தார், தேவன் யோசேப்போடு இருந்தார். காரணம், யோசேப்போட எண்ணம் சிந்தை எல்லாம் நான் எவ்விதமாய் கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பது. ஏன்னா அந்த இருதயம் அத்தனை லகுவானதாய் காணப்பட்டது. பார்த்துக் கொள்ளுங்கள், யோசேப்பினிடத்தில் காணப்பட்டது என்ன? முதலாவது ஆறுதல் தரும் வார்த்தைகள். எப்படிப்பட்ட வார்த்தைகள்? ஆறுதல் தரும் வார்த்தைகள். அண்ணமாரெல்லாம் வந்து நிக்கிறாங்க. எவ்வளவு நாள் ஆகி போச்சு? அவருக்கு 13 வயசு. அவர்கள் விட்டு போட்ட போது 13 வயசு. இப்போ 37 வயசு. குறைந்தபட்சம் எவ்வளவு? 37 வயசு ஆகி போய்விட்டது. பார்வோனுக்கு முன்பதாக நிற்கின்ற பொழுது 30 வயது. இந்த 7 வருஷ பஞ்சம் முடிஞ்சு போச்சு. அடுத்த 7 வருஷ செழிப்பானது, 7 வருஷ செழிப்பு முடிந்து 7 வருஷத்து பஞ்சம் ஆரம்பித்து விட்டது. அப்போ குறைந்தபட்சம் 37 வயசு. அப்போ 20 ஆண்டுகள் போய்விட்டது. பார்த்துக் கொள்ளுங்கள். லாபான் வீட்டில் யாக்கோபு 20 ஆண்டுகள் இருந்தது போல யோசேப்பும் தன்னுடைய சகோதரர்களை பிரிந்து 20 ஆண்டுகள் எகிப்திற்கு வந்தாயிற்று. 17 வயசுல வந்தாரு. 30 வயசுல பார்வோனுக்கு முன்பதாக நின்றார். 7 ஆண்டுகள் கடுமையான செழிப்பு, அந்த காலம் முடிந்து விட்டது. ஆக 37 வயசு. ஒரு வாலிபன். அப்பா இறந்துடுறாரு. 20 வருடங்களுக்கு முன்பு நடந்ததான காரியங்களை எல்லாம் அண்ணமான்னு நினைச்சு பார்க்கிறாங்க. அப்பா இறந்துட்டாரு. அதுவரையில யோசேப்பு நம்மள ஒண்ணுமே சொல்லல. ஆனா இப்ப அப்பா இல்ல. யோசேப்பு நிச்சயமாய் அவனுக்கு செய்ததான கொடுமைகளுக்கெல்லாம் நிச்சயம் நம்ம பழிய வாங்கியே தீருவான். நிச்சயம் நம்ம என்ன செய்வான்? பழி வாங்கியே தீருவான். இவ்வளவு காலம் ஆகியும் இன்னும் யோசேப்புடைய மனதை அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. யோசேப்பு வந்தாரு. வந்த அந்த அண்ணமாரை பார்த்து சொன்னாரு, நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதீர்கள், ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள், நான் உங்களை பாதுகாப்பேன், உங்களையும் பாதுகாப்பேன், உங்களுடைய பிள்ளைகளையும் என்ன செய்வேன், பாதுகாப்பேன். ஆறுதல் தரும் வார்த்தைகள் அந்த மனிதனிடத்திலே இருந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவரை குறித்து விதமாய் சொல்லப்படும். பார்த்துக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின நற்செய்தி நூலில் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, வசனம் எங்கே என்று தெரியவில்லை, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய வாயினின்று கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டு வந்தது என்று சொல்லப்படும். என்ன வார்த்தைகள்? கிருபையுள்ள வார்த்தைகள். இயேசு கிறிஸ்துனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளா? கிருபையுள்ள வார்த்தைகள். அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் யோசேப்பினுடைய நாவிலிருந்தும் புறப்பட்டு வந்தது. ஆறுதல் தரும் வார்த்தைகள். நம்ம நாவிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் வருது? நம்ம நாவிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் உதிர்க்கின்றோம்? அந்த பெயரை சும்மாவே விடக்கூடாது. அந்த பெயரை என்ன செய்யக்கூடாது? சும்மாவே விடக்கூடாது. அவன் அழிச்சே தீரணும், விட்டேனா பார் என்று சொல்லி வரிந்து கொண்டிருக்கிறதான நிலைதான் நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்து கொள்ளுங்கள். யோசேப்பினுடைய நாவில இருந்து ஆறுதல் தரும் வார்த்தைகள் வந்தது. ஆறுதல் தருகின்ற வார்த்தைகள் அவனுக்குள் இருந்ததினால் தீமைக்கு தீமை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அந்த மனிதனிடத்திலே இல்லாதிருந்தது. என்ன செய்யவில்லை? தீமைக்கு என்ன செய்யவில்லை? அவர் தீமை செய்யவில்லை. தீமைக்கு தீமை செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணம் அவருக்குள்ளே இல்லாமல் இருந்தது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த வசனம் எனக்கு இப்பொழுது ஞாபகம் வந்து விட்டது. லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே 4ஆம் அதிகாரம் 22வது வாக்கியம் அப்படி சொல்லுகிறது. லூக்கா 4:22, எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு.
இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகளா? கிருபையுள்ள வார்த்தைகள். அதை பார்த்து மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். எப்படி இந்த மனிதனால் இவ்விதமான வார்த்தைகளை பேச முடிந்தது? யோசேப்பு பக்கத்தில் நின்றிருந்தா நாம் அப்படித்தான் சொல்லியிருப்போம். யோசேப்புக்கு எவ்வளவு உபத்திரமெல்லாம் இந்த சகோதரர்கள் பண்ணினார்கள். எப்படி யோசேப்புடைய வாயிலிருந்து இந்த கிருபையுள்ள வார்த்தைகள் வருகிறது? கிருபையுள்ள வார்த்தைகள் வந்ததினால் தீமைக்கு தீமை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாதபடிக்கு பகைத்தவரையும் ஆதரிக்கின்ற செயல்தான் அவரிடத்திலே இருந்து வெளிப்பட்டது. தன்னை பகைத்த, தன் மீது பலவிதமான துன்பங்களை செய்த தன்னுடைய சகோதரர்களையும் ஆதரிக்கின்ற செயல்பாடு அவரிடத்திலே காணப்பட்டது. பார்த்து கொள்ளுங்கள். அதனால உறவுகள் திடப்பட்டது. அதனால என்ன செய்தது? உறவுகள் திடப்பட்டது. உறவுகள் திடப்படுமையானால் அதில் இருக்க மகிழ்ச்சி வேறு. உறவுகள் கசப்பாக மாறிவிடுமையானால் அதில் இருக்கிற வேதனை என்பது வேறு. பார்த்து கொள்ளுங்கள். அவன் நம்மளை பற்றியே பொல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்பான், நாம் அவனை பற்றியே பொல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்போம். எப்ப பார்த்தாலும் இதே நிலைதான். பார்த்து கொள்ளுங்கள். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே ஆறுதல் வார்த்தைகள். அதனால் தீமைக்கு தீமை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவரிடத்தில் இல்லை. தன்னை பகைத்தவரையும் ஆதரிக்கின்ற செயல்பாடு அந்த மனிதனிடத்தில் காணப்பட்டது. அதன் மூலம் அவருடைய உறவுகள் எல்லாம் திடப்பட்டது. பார்த்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்வைத்தான் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்தில் விருப்பம் கொண்டிருக்கிற ஆண்டவராக காணப்படுகின்றார். அவர்தான் சொல்லுகின்றார், அவருடைய அப்போஸ்தலர் உரைக்கின்றார், சகோதர சிநேகத்திலே நீங்கள் என்ன செய்யுங்க? நிலைத்திருங்கள். சகோதர சிநேகம் என்பது ஒரு அற்புதமான ஒரு கற்பனை என்பதை புரிந்து கொள்ள வேணும். அதுல மாத்திரம் வளருவதற்கு நாம் கொஞ்சம் கொஞ்சமாய் நம்மை அபியாசப்படுத்திக் கொள்ளுமே ஆனால், நம்மை கொஞ்சம் கொஞ்சமாய் அதில் ஆட்படுத்திக் கொள்ளுமே ஆனால், நம்முடைய வாழ்க்கை என்பது ரசனை உடையதாய், ரம்மியம் உடையதாய், பிறர் விரும்பத்தக்கதாய், நாமே நம்மில் திருப்தி அடையக்கூடியதாய் அந்த வாழ்க்கை அமைந்துவிடும் என்பதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை. நாம் நம்மோடு இருக்கின்ற நம் அயலகத்தார்கள், நம்முடைய குடும்ப உறவுகள், நம்முடைய மக்கள், இவர்கள் பேரிலே எவ்விதமான அன்பு பாராட்டுகிறோம்? உண்மையான சகோதர சிநேகம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? இல்லை என்றால் இன்னும் கிறிஸ்தவத்தின் அரிச்சுவடியில் கூட நாம் வளரவில்லை என்பது பொருள். பார்த்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவத்தின் அரிச்சுவடியில் கூட இன்னும் கால் எடுத்து வைக்கவில்லை. வெறுப்புகள் உள்ளங்களை விட்டு அகல வேண்டும். தீமை செய்கின்ற எண்ணங்கள் நம்மை விட்டு அகல வேண்டும். பகைமை உணர்ச்சிகள் நம்மை விட்டு அகல வேண்டும். பழி வாங்கும் எண்ணங்கள் நம்மை விட்டு விலக வேண்டும். தேவன் உரைத்திருக்கின்றார், பழி வாங்குதல் எனக்குரியது. ஒருவன் நமக்கு தீமையே செய்தாலும் அவனை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று விட்டு விட்டு நீங்கள் செல்வீர்களே ஆனால் உங்கள் இருதயம் லகுவாய் காணப்படும். அவன் உங்களுக்கு விரோதமாய் செய்கின்ற பொழுது அதை உள்ளத்திற்குள்ளே கொண்டு வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் தாங்க முடியாத பாரமாக உள்ளே இருந்து உங்களை வேதனைப்படுத்தும் என்பதை புரிந்து கொண்டு இருதயத்தை லகுவாக்குவோம். பகைமை உணர்ச்சிகளை அகற்றி விடுவோம். மற்றவர்களை பகைப்பதை ஒழித்து விடுவோம். அதன் மூலமாக தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள், உங்களை பகைக்கிறவர்களையும் ஆசீர்வதியுங்கள், சபியாதேயுங்கள், அவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள். உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள். அவர் பெய்விக்கும் மழையை நீதிமான்களுக்கு என்றும் அநீதிமான்களுக்கு என்றும் அவர் வேர்பிரித்து அவர் பெய்விக்கிறது இல்லை. அவர் உதிக்க செய்கிற சூரியனானது நீதிமான்கள் மேலும் துன்மார்க்கர் மேலும் என்று பிரித்து அது காணப்படும்படியாய் அவர் செய்கிறது இல்லை. அப்படிப்பட்ட பிதாவாகிய தேவன் உங்களுக்கு இருக்க நீங்களும் அவரை போல பூரண சற்குணராய் இருப்பதற்கு பிரயாசப்படுங்கள்.